இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ரைல் லைட்னிங் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 839 கோடி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 438.91 கோடிக்கான ஷேர்ஸை வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓ மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போது இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். இவங்க பிஸ்னஸ் 4 வெர்டிக்கலில் டைவர்சிஃபைடாக தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்ட்லையும் இருக்காங்க. போல்ஸ் மற்றும் லைட்ஸோட மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்லையும் வந்து இவங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாலாவது வந்து ரயில்வே சர்வீசஸ்லையும் வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஆக மொத்தம் 4 வெர்டிக்கலில் வந்து இவங்க பிஸ்னஸ் வந்து மிகவும் டைவர்சிஃபைடாக இருக்குது. இதில் ஃபஸ்ட் வெர்டிக்கலான பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்களே பண்ணுறாங்க. ரெண்டாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இபிசி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரிட்ஜஸ், டனல்ஸ், ரோட்ஸ் அண்ட் கூலிங் டவர்ஸ்க்கான இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கை இவங்க பண்ணுறாங்க. மூணாவது வெர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ் அண்ட் லைட்ஸு, அதாவது போல் மற்றும் கம்பங்கள் மற்றும் லைட்ஸ்க்கான வந்து மேனுஃபேக்சரிங், அதுக்கான சப்ளை, இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக இவங்களே பண்ணுறாங்க. நாலாவது வெர்டிக்கல் அதாவது ரயில்வே சர்வீசஸ், அதில் வந்து இவங்க ஓவர்ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னலிங், டெலிகம்யூனிகேஷன், எர்த் ஒர்க்கு, ட்ராக் லிங்கிங்னா ரயில்வே சர்வீசஸ்லேயும் வந்து இவங்க பிஸ்னஸ் வந்து இருக்குது. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட நாள்லேருந்து 200 பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் 58 கண்ட்ரீஸில் வந்து இவங்க இந்த கம்பெனியோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ், கென்யா, நைஜீரியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து 58 நாடுகளில் வந்து இவங்க வந்து பவர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இவங்க பிஸ்னஸ் ஓரியன்டான ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இவங்களுக்கு 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வதோதரா குஜராத்தில் வந்து டவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருப்பதாகவும், டியோலி மகாராஷ்டிராலையும் வந்து டவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் இருப்பதா சொல்லியிருக்காங்க. சில்வாசா மற்றும் தத்ரா நாக் ஹைவேலியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் மற்றும் போல்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து மொத்தம் 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓக்கு அவங்க எதுக்கு வராங்க, இந்த ஐபிஓவின் வருவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம். இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும், ஃபண்டிங் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கம்பெனி அதுக்காகவும், கார்ப்பரேட் பர்பஸஸ்க்காகவும் தான் வந்து இந்த ஐபிஓக்காக வர்றாங்க. மெயினாக அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஐபிஓ மூலமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அடுத்து இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களோட ரெவன்யூ வந்து 2022 2023 ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது 34.5% உயர்ந்திருக்கு. அதே வந்து 2023 2024 ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெவன்யூ 30% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது நம்மளால் பார்க்க முடியுது. 2022 2023 கம்பேர் பண்ணும்போது 66% இவங்க ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. அதே 2023 2024 கம்பேர் பண்ணும்போது 116% வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருப்பதையும் பார்க்க முடியுது. இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 51 crores வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாரோயிங்ஸ், இவங்களுக்கு கடன்களும் வந்து உயர்ந்து கொண்டு தான் வருது. அது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2024 ஜூனில் வந்து அவங்களோட கடன்கள் ஜஸ்ட் ஒரு 40 crores பக்கம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து 600 crores பக்கம் இவங்களுக்கு கடன்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து கீ பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24.41% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 24.33% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.56 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து 21.68% இருக்குது. பேட் மார்ஜின் 5% இருக்குது, 5.65% இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 5 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 5799 கோடி. ஸோ இவங்க ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இவங்க ஏற்கனவே பார்த்துருந்தோம், இவங்க பிஸ்னஸ் வந்து மிகவும் விரிவடைஞ்சிருக்கு. ஸோ 4 வெர்டிக்கலில் இவங்க பிஸ்னஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டர்ஸ் புக் வந்து ஸ்ட்ராங்காகவும் மிகவும் டைவர்சிஃபைடாகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களுக்கு வந்து 4 யூனிட் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கிறத அது வந்து இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இவங்களோட க்ரோத் அண்ட் ட்ராக் ரெக்கார்டு வந்து நல்லாவே பெட்டராகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இவங்களோட பியர் கம்பேரிசன்ஸையும் பார்ப்போம். இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஇசி இன்டர்நேஷ்னல், ஸ்கிப்பர், பட்டேல் இன்ஜினியரிங், பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் தான் வந்து இவங்களோட பியர் கம்பெனிஸ். ஸோ இவங்க பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ், பிஇ ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ எல்லா கம்பெனியோட டாப்பில் இல்லைனாலும்
இவங்களோட பியர் கம்பெனிஸஸ் கூட எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஐபிஓ டிசம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆகி டிசம்பர் 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து டிசம்பர் 24ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இது எக்ஸ்சேஞ்சஸில் வந்து டிசம்பர் 27ஆம் தேதி இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓட ஃபேஸ் வேல்யூ ₹2 பெர் ஷேர். இதோட ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 410லேருந்து ₹432 பெர் ஷேராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்து 34 ஷேர். ஸோ நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணணும்னா மினிமம் வந்து உங்களுக்கு ₹14,688 வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஹையர் ப்ரைஸ் பேண்டான ₹432 பெர் ஷேரை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ₹14,688 வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஐபிஓக்கு ரீட்டைல் கோட்டா 35% ஃப்ரம் த நெட் இஷ்யூன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ வருவோம். ஸோ இந்த ஐபிஓ எவ்வளோ லிஸ்டிங் தரும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓவில் 20-30% லிஸ்டிங் கெயின் இந்த ஐபிஓவில் தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் இதோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ₹136 இருக்குது. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓ 31% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா டிசம்பர் 19, 20 வந்து பார்த்திங்கன்னா 8 மெயின் போர்டு ஐபிஓஸ் வந்து வருது. ஸோ இந்த ஐபிஓஸில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஐபிஓவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது, அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே இந்த ஐபிஓசிஸ் எல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா 8 ஐபிஓ வருங்கும் போது இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அதை வச்சு தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ ஆகுது, ஸோ அந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் எவ்வளோ தரக்கு வாய்ப்பு இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா போன்ற விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் இந்த ஐபிஓக்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை வந்து டெய்லியும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஓவோட டெய்லி கிரே மார்க்கெட் ப்ரீமியமான அப்டேட் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது வேணால் வந்து பார்த்துக்குங்க. இல்லைனா வந்து போஸ்ட்டாக கூட வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட வந்து இதே டேட்டில் வந்து 5 ஐபிஓஸ் வருது. ஸோ அந்த ஐபிஓஸோட லிஸ்டிங் கெயின், அந்த ஐபிஓஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அது போன்ற வீடியோஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி வந்து மம்தா மெஷினரியோட டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து இந்த ஐபிஓவோட அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெட்டராக இருக்குது, ப்ளஸ் டெய்லியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த அனலைசிஸ் நீங்கள் பார்க்க விரும்புனா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிற சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.